எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் இந்திய பொருளாதாரம், இதை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு டோட்டலாக 50 கொஸ்டின் கேட்குறாங்க டைரெக்டாக. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து யூனிட் 5லேருந்து வருது. இதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து நமக்கு குரூப் 4லேயும் குரூப் 2, 2A இந்த ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இது நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். இந்த யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய எக்கனாமி வந்து ஒரு பார்ட். அதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அது என்னென்ன காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரியான ஒரு போக்கில் போச்சு, அதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது, அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சில மாடல்லாம் வரும், யாரோட கருத்தை முன் வச்சு கொண்டு வர்றாங்க அவங்களோட மாடல்ஸ், இது யாரோட மாடல் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 இயர்ஸ் பிளான்ஸ் வந்து ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு பிளானிங் கமிஷன் கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளானிங் கமிஷன் நிதி ஆயோகோட கூறுகள், அது என்னென்ன கான்செப்ட் பண்ணுது, அது எந்தெந்த மாதிரிலாம் வந்து போர்ட்ஃபோலியோ இருக்குது, இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அது தாண்டி பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமியில் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ஒரு அரசாங்கம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் வருவாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். வருவாய் இல்லாமல் ஒரு அரசு இயங்க முடியாது. அரசு இயந்திரம் இயங்கணும் அப்படின்னா வருவாய் தான் முக்கியம். அப்போ எங்கெங்கேருந்து நமக்கு வருவாய் நமக்கு வந்து கிடைக்கிது, அந்த வருவாயை வந்து எப்படிலாம் ஷேர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டியது அவசியமானது. ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதை தாண்டி பார்த்திங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI ரூல்ஸ் படி தான் மற்ற பேங்க்ஸ் எல்லாமே இயங்கும். அதனால் அந்த RBI வந்து எந்த ஆக்ட் இப்படி கொண்டு வந்தாங்க, அது என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது, அது எப்படிலாம் கட்டுப்படுத்துது, பணவீக்கம் அதிகமாச்சுன்னா எந்த மாதிரி குறைக்கிறாங்க, அந்தோட கான்செப்ட்லாம் உள்ளே பார்ப்போம். பணவீக்கம்னா என்ன, அதே மாதிரி ஒரு பேங்கோட கட்டுப்பாடுகள், RBIயோட கட்டுப்பாடு எப்படி, RBI வந்து மற்ற பேங்க்களை வந்து எப்படிலாம் கட்டுப்படுத்துது, அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இதில் வந்து இதை தாண்டி ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்ரி பாலிசி பார்க்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் குடியரசுத் எப்படி உருவாக்குறாங்க, அது ஆர்டிகல் 280 பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஃபினான்ஸ் கமிஷனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது மத்திய மாநில அரசுகளில் எப்படி வந்து அந்த வரியை வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்க. மத்திய அரசு வந்து இப்போ GST வாங்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரிலாம் பிரித்து எடுத்துக்கொள்கிறாங்க. GST தாண்டி பல வரிகள் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. GST வந்து தனியாகவும் பார்ப்போம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலைவாய்ப்பை பற்றி நம்ம வந்து ஸ்கூல் புக் ஓரியன்டாகவும் அவுட் சோர்ஸ் ஓரியன்டாகவும் பார்ப்போம். லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர், இது ஸ்கூல் புக் ஓரியன்டாக பார்த்துட்டு கொஞ்சம் அவுட் சோர்ஸில் இருக்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் மேட்ச் பண்ணி பார்த்தாலும் போதுமானது. அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், இது நம்ம முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக பார்த்தாகணும். ஸ்கூல் புக்கில் கம்மியான அளவே நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இதுவும் அப்படி தான், நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம், இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா 11th 12th அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்தாலே போதுமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுவும். செகண்ட், சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸஸ், இப்போது நம்ம சமுதாயத்தில் எந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் இஷ்யூ இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் பற்றி படிப்போம். எஜுகேஷனுக்கு வந்து எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில், அதுக்கப்புறம் எப்படிலாம் ஒரு எவால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். ஹெல்த்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஓரியண்டாகவே நம்ம பார்ப்போம். இது ஒவ்வொரு டாப்பிக்கு நம்ம தனித்தனியாக தனித்து விட முடியாது. இதை நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அந்த நம்ம சட்டங்கள், நம்ம அரசாங்கம் என்னென்ன சமூக நில திட்டங்கள் கொண்டு வருது, இதெல்லாம் ஓரியண்டாக வச்சு தான் பார்ப்போம். சோசியல் ப்ராப்ளம் அண்ட் வெல்ஃபேர் மெசர்ஸ், HTA ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இதை நம்ம தனியாகவே ஒரு சாப்டராக பார்ப்போம். இதுலேருந்து 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா
இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். இது வந்து நம்ம அந்த நீதி கட்சி எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் டிஎம்கே எப்படி வந்தாங்க, ஏடிஎம்கே மாறுச்சு, இந்த காலகட்டங்களில் அந்த சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்லாம் எந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி பார்ப்போம், மயிலை அவங்கள பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி லீடர்ஸை பற்றி இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை யூனிட் 9 அப்படின்னு சொல்லி பழைய சிலபஸில் பார்த்துருப்போம். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஏரியா வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிக்கல் ஓரியன்டாகவும் பார்ப்போம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் எப்படி எவால்வ் ஆனாங்க, அதாவது நான் பிராமின் மூமெண்ட்டில் இருந்து எப்படி இப்போ டிவிகே வரைக்கும் இருக்குது, இது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடுனா எப்படி, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இது எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட் ஓரியன்டாகவும் அந்த மாதிரி சமூக நலத்திட்டங்கள் ஓரியன்டாகவும் பார்த்தாலே போதுமானது. இது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நம்ம எடுத்து பார்ப்போம். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, இதை முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே இங்கேயே கொஞ்சம் பார்ப்போம். சேம் தான், ஒவ்வொரு கண்டினியூஷன் தான் இதில் வரும். ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, இட்ஸ் இம்பேக்ட் ஆன் க்ரௌத், நம்மளோட ஜாகிரஃபி தமிழ்நாடை பற்றி மட்டும் இந்த யூனிட் 9ல் பார்ப்போம். முன்னாடி வர ஜாகிரஃபி வந்து இந்தியன் ஜாகிரஃபி பார்ப்போம், இது தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டும் நம்ம பார்ப்போம். அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு, நம்ம தமிழ்நாட்டோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இ கவர்னன்ஸ், பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நீங்கள் சுற்றி பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுட்டு நீங்கள் இந்த சப்ஜெக்டை கடந்து விட முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் தான் யூனிட் 9, யூனிட் 9 தான் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லிங்காகவே இருக்கும். ப்ராப்ளம் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம யூனிட் 9 சொல்லக்கூடிய பழைய சிலபஸ் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இது டைனமிக் காம்பனன்ட்ஸ், இது நியூஸ் பேப்பர் ஓரியன்டாக வர நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான இதான் வந்து இது டைனமிக் காம்பனன்ட்ஸ் சொல்லி பிரிச்சுருக்கோம். இதில் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்காம நம்ம வந்து இது எப்படிலாம் கேட்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நானும் ஒரு சப்ஜெக்ட் முடியும் போது, அதாவது ஒவ்வொரு டாபிக் முடியும் போது அடுத்தடுத்த வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்தியன் எக்கனாமிக் பேசிஸ், நம்ம பார்த்தா இந்த இந்தியன் எக்கனாமி, அதிலிருந்து 10லேருந்து 12 கொஸ்டின் வந்து ஒரு ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம். அதாவது உத்தேச பட்டியல் தான். ஓகேங்களா? அந்த நம்ம இந்தியன் எக்கனாமி சொல்லக்கூடிய அந்த நேச்சர் ஆஃப் எக்கனாமி, 5 இயர் பிளான்ஸஸ், அப்புறம் கமிஷன், நித்தி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன்ஸு, ஜிஎஸ்டி, ஆர்பிஐ, அப்புறம் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி, இதெல்லாமே நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் படித்தாலே போதும். அதுலேருந்து நமக்கு வந்து 10லேருந்து 12 கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கான்செப்ட் ஓரியண்டாக கேட்குறாங்க, டைரக்ட் ஃபேக்ட் ஓரியண்டாக கேட்குறாங்க. இதுதான் வந்து நம்மளோட இந்தியன் எக்கனாமிக் பேசிஸ் பற்றி 10லேருந்து 12 கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட நலத்திட்டங்கள், அதாவது திட்டங்கள் கொண்டு வாங்க பார்த்தீங்களா, ஸ்கீம்ஸ், அதை ஓரியண்டாக பார்க்கணும். இதில் 6லேருந்து 8 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் க்ரௌத்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த எம்எஸ்எம்இ, இண்டஸ்ட்ரி பாலிசிஸ், எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து நம்ம 10th புக்லேயே இருக்கும். 9th 10th புக்லேயே நமக்கு கொஞ்சம் வரும். நம்ம அது மட்டும் பத்தாது, நம்ம அவுட் சோர்ஸும் போய் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுலேருந்து 4லேருந்து 6 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சோசியல் இஷ்யூ, இந்த பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், பாவர்ட்டி, எம்ப்ளாய்மெண்ட், இது 6லேருந்து 7 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. பட் 10 வரை கேட்க சான்சஸ் இருக்குது. சேம் கரண்ட் டேட்டா வச்சு தான் நம்ம பார்க்கணும். புக் டேட்டா அப்பப்போ கேட்பாங்க, பட் நம்ம கரண்ட் டேட்டாவுக்கு பார்த்துக்கிறதா ரொம்ப தெளிவானதாகவும் இருக்கும். HDI 3 to 4, ஓகேவா? இது ரெண்டும் நான் ஆட் பண்ணி தான் சொன்னேன். ஓகேவா? ஒரு 10லேருந்து 11 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் எல்லாமே நம்ம தமிழ்நாடு என்ன ரேங்கில் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். சோசியல் ரிஃபார்ம் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இது அந்த 10th புக் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அது பார்த்தாலே போதும், நமக்கு அதுவே போதுமானது. ரிசர்வேஷன், சோசியல் ஜஸ்டிஸ், பிடிஎஸ், இ கவர்னன்ஸ், இது வந்து 8லேருந்து 10 கொஸ்டின். இது நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் போய்க்கலாம். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எவரி இயரும் இது ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டே இருக்காங்க. ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, நம்ம ஜாகிரஃபி படிக்கும்போது நம்ம தமிழ்நாடு ஜாகிரஃபி படிப்போம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். பட் அந்த ஜாகிரஃபி படித்தாலும் இந்த கண் நமக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது 2லேருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி, கவர்னன்ஸ், நம்ம இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம சேம் தான். இந்த சோசியல் இஷ்யூஸ் இருக்குங்களா,
இதுவும் இந்த அச்சீவ்மெண்ட்குள்ளேயும் நம்ம கம்பைன் பண்ணியே படிச்சிருவோம். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இதில் 6லேருந்து 8 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அது பட்ஜெட்ஸு, அந்த நியூ ஸ்கீம் இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து நம்ம இதுலேருந்து எதிர்பார்த்துக்கலாம். கீ டாபிக்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த அதே விஷயங்கள் தான். தமிழ்நாட்டோட அந்த திட்டங்கள், வெல்ஃபேர் திட்டங்கள், சோசியல் ஜஸ்டிஸ், இது HTI, இது நம்ம இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் கான்செப்டில் RBI, GST, ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாம் எவ்ரி இயர் கேட்குறதுனால நம்ம வந்து இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். கரெக்டுங்களா. இந்த இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 12 to 18 months சொல்லியிருக்காங்க. எதுக்கான இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இதுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் நார்மல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 to 10 months போதும், 1 year போதுமானது. பட் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒரு 18 months வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது குரூப் 1 பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம குரூப் 1ல் வந்து 50 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறாங்க இந்த யூனிட் 5லேருந்து. இதே குரூப் 2, 2A, குரூப் 4 பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா வந்து ஸ்கீம்ஸ் தாங்க. இந்த ஏரியா HTI, கம்பேரிஷன், அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், இதுதான். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். இப்போ தான் இது யூனிட் 9 நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். யூனிட் 9 முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக் வருவோம். இப்போது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாநிலம் வந்து சென்னை தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். 1802 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. வில்லியம்ஸ் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலம் எப்போ பேர் வந்துச்சுன்னா 1969 ஜனவரி 14. இது ப்ரீவியஸில் ரொம்ப அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த மதராசு மாநிலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது வந்து நம்ம நவம்பர் 1, 1956 மாநில மறுசீரமைப்பு படி நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை மாநிலமாக கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து தமிழர் உணர்வும் நம்ம அடையாளத்தையும், நம்ம தமிழ் பேசுகிற மொழி. ஓகேங்களா. அப்போ தமிழ்நாடுன்னு வேணும்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டில் அண்ணா அவர்கள் ரொம்ப நிறைய டைம் முயற்சி பண்ணியிருப்பார். இவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணா தலைமையில் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ இருந்த பார்த்திங்கன்னா 42 சீட்டு தான் நமக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. 42 பேர் தான் ஆதரவு கொடுத்துருந்துருப்பாங்க. மற்ற 127 சம்திங் நம்பர்ஸ் வந்து நமக்கு தீர்மானத்தை வந்து அகேன்ஸ்டாக தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பூபேஷ் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவரும் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணலான்னு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். அதுவும் தோல்வி அடையும். மறுபடியும் பக்தவச்சலம் அவர்கள் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க காமராஜருக்கு அப்புறம். அப்போவும் அண்ணா அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நிறைவேறியிருக்காரு. 1967 பார்த்தீங்க அப்படின்னா ஒருமனதாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கும். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் வந்து அஃபீஷியலாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணி வந்தது 1969 ஜனவரி 14 அன்று. இதை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இந்த மொழி மாகாண கமிஷன் இப்போ லாங்குவேஜை வச்சு நமக்கு வந்து மாநிலம் வேணும், ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டி வந்து மக்களோட எதிர்ப்பு காரணமாக உருவாக்கியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உருவாக்குனது தான் தார் கமிட்டி 1948. இதில் பார்த்தீங்கன்னா SK தார் அவர்கள் தான் வந்து தலைமை எதிர்ப்பாங்க. அதனால தார் கமிட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முதல் கட்டப்பணி, ஒரு முதல் நகர்வு, மொழி வச்சு நம்ம மாநிலம் உருவாக்குறதுக்கு. இது இவங்க ஆய்வு செஞ்சு என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில், மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்க வேண்டாம், நிர்வாக வசதிக்காக வேணால் நீங்கள் உருவாக்கிங்க, மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்களோட ரெக்கமெண்டேஷன் இருக்கும். மறுபடியும் நிறைய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் JVP கமிட்டின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது JVPனா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அவர்கள், பட்டாபி, சீதாராமையா, இவங்க 3 பேர் கொண்ட கமிட்டி தான் JVP கமிட்டி சொல்லுவாங்க. இதுவும் 1948 தான். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்குவது ஒரு சரியான நேரம் இப்போ இல்லை. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து வளர்ச்சிக்காகவும் ஒரு ஒற்றுமைக்காகவும் நம்ம வந்து கொண்டு போகணும். ஆனால் இப்போ வந்து மொழி ஆல்ரெடி நிறைய பிரிவினை இருக்குது இந்தியாவுக்குள்ளே. இப்போ மொழியை வச்சு பிரிவினை கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்கியிருப்போம், நம்ம வளர்ச்சியை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிறோம். அதனால் தேசிய ஒற்றுமைக்கு ஆபத்து கொண்டு வரும் அப்படிங்கிறதான் அவங்களோட கருத்தை முன் வச்சு வேண்டாம் தான் இவங்களும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1953 ஃபசல் அலி கமிட்டி வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இது ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்குவோம். ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு 1953 கொண்டு வந்திருப்பாங்க.
1953 அக்டோபர் 1. ஆந்திர மாநிலம் தான் முதல் உருவாக்கப்பட்ட மாநிலம். 1953 அக்டோபர் 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா 1956 தான் சார் மாநில அந்த சீரமைப்பெலாம் கொண்டு வந்தாங்க. இது எப்படி 1953 உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து ஒரு காந்தியவாதி, காந்தியோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். இவங்க வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1952 அக்டோபர் 19 டிசம்பர் 15 வரைக்கும் 58 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீக்கிறார். அவங்களோட நாங்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆந்திராங்கிற ஒரு மாநிலமாக எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இறந்ததுக்கப்புறம் மக்கள் எழுச்சி மிக ரொம்ப ஒரு தீவிரமாக போகுது. ஏன்னா கவர்மெண்ட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து நெளிவு சுழிவு வச்சு தான் பண்ணியாகணும். மக்கள் எழுச்சி அதிகமாகும்போது ஒன்றும் பண்ண முடியாதா? அந்த நேரத்தில் அவங்க அந்த வீரியத்தை குறைக்கணும், இவங்க இப்படி போராட்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக மதராசு மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்டு ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. 1953 அக்டோபர் 1 இந்தியாவில் முதல் மாநிலமாக கொண்டு வந்தது ஆந்திரா மாநிலம்தான். சரி, ஓகே. அப்போ ஆந்திராவுக்கு மட்டும் பிரித்து கொடுத்துட்டா மற்றவங்க கம்முன்னு இருப்பாங்களா? ஆங்காங்கே புரட்சி, ஆங்காங்கே எழுச்சி. அதனாலலாம் வந்து இந்த மாநில மறுசீரமைப்பு கமிஷன் சொல்லிட்டு 1953-55 வரைக்கும் பார்க்குறீங்க. இது ஃபசல் அலி கமிட்டி. ஏன்னா இவங்க தான் வந்து பிரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அதுலேயும் சில கட்டுப்பாடுகள் வைப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி தலைமையில் ஹச்என் குன்ஸ்ருன்னு சொல்லுவாங்க, ஹிருதயநாத் குன்ஸ்ரு, ஹச்எம் பணிக்கர், இந்த 3 பேர், 2 பேர் உறுப்பினர், ஒரு தலைவர் ஃபசல் அலி. இவங்க அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க 1955 செப்டம்பர் 30. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்களை சீரமைக்கலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க சொன்னதை வச்சு தான் நமக்கு நவம்பர் 1 1956 நவம்பர் 1 1956 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்துடும், எல்லாமே வந்துடும். இதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அந்த ஒரு சில ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடலூர், ஊட்டியே வந்து கேரளா கேட்டிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில், அந்த ஒரு சில அந்த ஒட்டுநாப்பில் இருக்கு, அந்த லிமிட் ஒட்டுநாப்பில் இருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாமே அவங்க கேட்டுருந்துருப்பாங்க. பட் கன்னியாகுமரி, நாகர்கோவில்லாம் வந்து நமக்கு வேணும்னு சொல்லி மாப்போசி எம்பி சிவஞானம் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். இந்த நம்ம மாப்போசி போராட்டம் பண்ண இயக்கம் பேர் தமிழரசு கழகம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தமிழரசு கழகம். தமிழரசு கழகம் அப்படிங்கிற இதில் வந்து திராவிட இயக்கம் காங்கிரஸில் சேர்ந்து தான் காங்கிரஸ் அவங்களோட கொள்கையை உருவாக்கியிருப்பாங்க. பட் இவங்க வந்து தமிழரசு கழகத்தோட உதவியோட திராவிட இயக்கம்லாம் போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரியை இணைச்சிருப்பாங்க. மைசூர் வந்து கர்நாடகாவை மாற்றிருப்பாங்க, அது கன்னடம் பேசுகிற மொழி. கேரளா வந்து திருவிதாங்கூர், கொச்சின், மலபார் மாவட்டம் இதெல்லாம் வந்து அவங்க கேரளாவோட சேர்ந்துருக்கும். சரி, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் திருவிதாங்கூர் மாநிலத்தில் தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது. ஆனால் அங்கே பெரும்பாலும் தமிழ் பேசுகிறவங்க தான் வந்து இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை வந்து தமிழ்நாட்டோட இணைக்கணும் அப்படிங்கிறது தான். எதை நம்ம பார்த்தோம். மக்கள் போராட்டம் நடக்குது. சிவஞானம் தலைமையில் வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் மற்றும் பல சமூக அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க. மாப்போசி தமிழரசு கழகமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேம் தான், நம்மளோட ஒற்றுமை, மொழி உரிமை இதெல்லாம் பாதுகாக்கணும், நாங்கள் அதனால் வந்து தமிழ்நாடோட ஒன்றிணைக்கிறோம்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. உண்ணாவிரதம் நடக்குது. கடைசியில் கன்னியாகுமரி வந்து இங்கே இணைச்சிட்றாங்க. ஓகே, இது வந்து தெற்கெல்லை போராட்டமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து சங்கரலிங்கனார் அவங்கள பற்றி நம்ம பார்த்துருப்போம். இவங்க தான் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறதுக்காக உண்ணாவிரதம் வந்து இறந்துருப்பார். சரி, இவரை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். ஜனவரி 26, 1895 மண்மலைமேடு அப்படிங்கிற விருதுநகர் இதில் வந்து பிறக்கிறாரு. காமராஜர் படித்த பள்ளியில் கல்வி கற்கிறார். ஓகேங்களா? காங்கிரஸில் இணைந்து ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு பங்கேற்கிறார். காங்கிரஸில் இணைஞ்சு ஒரு போராட்டம் எல்லாத்துலேயும் பங்கு பெறுறாரு. காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கேற்கிறார் 1930. பலமுறை சிறையில் அடைக்கப்படுறார். சமூக சேவையில் ஈடுபட்டு சொத்துக்களை வந்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் தானமாக வழங்குகிறார் சங்கரலிங்கனார். அந்தளவுக்கு ஒரு கொடையாளி. இவரோட முக்கியமான இதாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லைட்டாக தெரிஞ்சு வச்சா போதும். மதராசு மாநிலத்தை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றி ஆகணும். அங்கே எப்படி ஆந்திராவில் வந்து ராமுலு போராட்டம் பண்ணாரோ,
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சங்கரலிங்கனார் அவர் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். 12 அம்ச கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி இவர் உண்ணாவிரத போராட்டத்தை கொண்டாடுறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் வேணும், தேர்தல் முறையில் சீர்திருத்தம், மதுவிலக்கு, தொழிற்கல்வி விரிவாக்கம், அரசியல் தலைவர்கள் எளிமையான வாழ்க்கை, இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி அவர் வந்து போராட்டம் நடத்துகிறாரு. 76 நாட்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம். ரொம்ப உடல்நிலை மோசமடைஞ்சு அக்டோபர் 13, 1956 மரணம் அடைகிறாரு. இவரோட பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தை வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து மக்கள் எழுச்சி நடந்துடும். அதுக்கப்புறமும் எவ்வளவோ நாள் போராட்டம். எப்போது இவர் இறந்தது 1956, ஆனால் நமக்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்தது 1969. அதுக்கப்புறம் நீர்த்து போயிடும். ஒவ்வொரு போராட்டமும் ஒரே போக்கில் இருக்காது, நீர்த்து போயிடும் சில போராட்டங்கள். அந்த மாதிரி தான் இவங்க அந்த டைமில் வந்து நம்ம அண்ணா மாப்போசி, ஜீவானந்தம் இவங்களாம் வந்து சங்கரலிங்கனார் அவர்களே நீங்கள் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, உயிர் பெரிதல்ல மானமே பெரிதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருப்பார். சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு அவரோட இறுதி வரைக்கும் உண்ணாவிரதத்தை வந்து இது பண்ணி தமிழ்நாடுன்னு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் நிறுத்த ஒரு தியாகியாக மாறுறாரு நம்ம சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து. இது நமக்கு வந்து அண்ணா வந்து நமக்கு தீர்மானம் நிறைவேற்ற உடனே வந்து வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சட்டசபையில் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்கும், மறக்கக்கூடாது. சரி, ஓகே. இந்த தமிழ்நாடு ஆந்திரா எல்லைனாவே ஆல்ரெடி பிரச்சனை தான். அங்கே பார்த்தோம் கன்னியாகுமரி அந்த எல்லையில் பிரச்சனை வந்துச்சா? இங்கே நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தூர் மாவட்டம் வந்து ஆந்திராவோட முழுவதும் இணைக்கப்பட்டுருச்சு. யாரோட ரெக்கமெண்டேஷன்? ஃபசல் அலி பரிந்துரை. இது சில இடத்துல வந்து கேஎம் பணிக்கர்னு சொல்லுவாங்க. கேஎம் பணிக்கர்னாலும் இவங்க தான். ஏன்னா கேஎம் பணிக்கர், ஃபசல் அலி, ஹெச்என் குன்ஸ்ரு இவங்க எல்லாம் ஒரே டீம் தானே, அதனால் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஃபசல் அலி தான் தலைவர் வந்து. ஓகேங்களா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 நவம்பர் 1 திரும்ப சொல்கிறேன்னா அது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி நிறைவேற்றப்படுறாங்க. அதில் சித்தூர் மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தோடு இணைக்கப்பட்டிருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த திருத்தணி, பொன்னேரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆந்திரா எல்லையெல்லாம் வந்து இது பண்ணது எந்த கமிஷன்? ஃபசல் அலி கமிஷன். அது மட்டும் இல்லாமல் படாஸ்கர் ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் இருக்கும். அந்த ஆணையம் தான் வந்து இந்த எல்லையை வந்து பிரச்சனையை இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது மட்டும் பண்ணிங்க. படாஸ்கர் ஆணையம். ஓகேங்களா? ஓகே, டைம் இருந்தால் அது தனியாக கூட நீங்கள் போய் பாருங்கள் பட் ரொம்ப டெப்த்தாக போனால் போயிட்டே இருக்கும். இது நம்ம கொடுத்துருக்கிறதே போதுமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அப்போது தமிழ்நாட்டில் வந்து எப்படிலாம் அரசியல் இயக்கங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டி உருவாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், அதாவது நான் பிராமின் அசோசியேஷன் 1909 தான் நமக்கு வந்து இது எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தியா, அவங்க வந்து அரசு பணிகளில் சேர்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சுப்பிரமணியம் மற்றும் புருஷோத்தமன் நாயுடு இவங்கெல்லாம் வந்து உருவாக்குறாங்க 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன். இது தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோருக்காக தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு. ஆனால் அது நீண்ட காலம் செயல்படலை. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். அது பேர் தான் மாறும், பட் கான்செப்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு சொல்லி பார்த்திங்களா 1909 அந்த அந்த சங்கம் வந்து நலிவடைந்ததுக்கப்புறம் அந்த மாணவரோட நலனை காக்கிறதுக்காக நடேசனார் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த MUL மெட்ராஸ் யுனைடெட் லீக் சென்னை ஐக்கிய கழகம். இதுவும் அதே கான்செப்ட் தான், எஜுகேஷனை வளர்த்தணும் அவங்களோட முக்கிய நோக்கம். இந்த சென்னை திராவிடர் சங்கம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா 1913 மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன். அந்த சென்னை ஐக்கிய கழகம் வந்து 1-2 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை திராவிடர் சங்கமாக நேம் மாற்றுறாங்க, அதான் பேர் தான் மாற்றுறாங்க. இதுவும் பிராமணர் உதவமானவர்களுக்காக பல கூட்டங்கள் நடத்துது. அவங்களுக்கான தங்கி படிக்கிறதுக்கான ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தே பாருங்கள் திராவிடன் ஹோட்டல்ஸ், ஓகேங்களா, ஹாஸ்டல்ஸ் திராவிடர் இல்லம் கொண்டு வர்றாங்க. 1916 பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தங்கி படிக்கிற அந்த பிராமணர் அல்லாதோர் மாணவர்களுக்காக
அந்த ஹாஸ்டலில் வந்து இடம் கிடைக்கும். ஏன்னா அப்போலாம் வந்து பிராமின்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அந்த டைமில், ஓகேங்களா, அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்து இவங்களுக்காக ஒரு ஹாஸ்டல் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திராவிடர் இல்லம்ங்கிற திராவிடின் ஹாஸ்டல். இதுவும் சி நடேசனார் வந்து திருவல்லிக்கேணியில் வந்து கொண்டு வர்றாங்க. இது நோட் பண்ணிக்கணும். திராவிடர் இல்லம் வந்து சி நடேசனார் திருவல்லிக்கேணி, ஓகேங்களா. இது அந்த டைமில் வந்து மாணவரோட கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுது அந்த டைமில். இப்படி ஒவ்வொரு டைம் மாற்றி மாற்றி வரும்போது நமக்கு முக்கியமாக வர்றது தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சியோட தோற்றம், இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சவுத் இந்தியன் லிபரல் அசோசியேஷன் பார்த்தீங்களா, 1916 நவம்பர் 20, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1916 நவம்பர் 20, சரிங்களா. சென்னையில் விக்டோரியா பொது அரங்கில் வந்து 30 முக்கியமான பிராமணர் அல்லாதோர் தலைவர்கள் கூடி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறாங்க. இது பின்னாட்களில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஜஸ்டிஸ் அப்படின்னா அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் உருவாக்கியிருப்பாங்க அஃபீஷியலாக, அதோட பேர் தான். அப்புறம் நீதி கட்சிகள் அந்த பேரை வச்சு இது பண்ணுச்சு. இதில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சர் பிட்டி தியாகராய செட்டி, டிஎம் நாயர், சி நடேசனார், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த நீதி கட்சியை பார்க்கணும் அப்படின்னா 1816 எஃப்டபிள்யூ எல்லிஸ் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ்க்காக ஒரு இது கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1856 இவர் திராவிட அண்டு தென்னிய மொழிகளோட ஒப்பிலக்கம் கால்டுவெல் கொண்டு வருவார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் தான் வந்து வடமொழியிலேருந்து வேறுபட்டது, தமிழ் வந்து அதோட தனித்துவத்தில் இருக்குது அப்படிங்கிறத கான்செப்ட் ஸ்கூல் புக் டேட்டாஸு. இதெல்லாம் தாண்டி 1911 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 1901 11 வரைக்கும் பிராமின் 4024 பேர் வந்து பிராமின் படிக்கிறாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். நான் பிராமின் வந்து 1035 பேர். இவ்வளோ அதிகமாக இருக்கிற கூட்டத்தில் நான் பிராமின்ஸ் ஒரு 1035 பேர் தான். ஆனால் கம்மியாக இருக்கிற பிராமின்ஸ் வந்து 4024 பேர் படிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கோ ஒரு பக்கம் வந்து சமூக நீதி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நான் பிராமின் அசோசியேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் மெட்ராஸ் ஐக்கிய கழகம் இதெல்லாம் வருது. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முக்கிய பத்திரிகைகள் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆங்கிலம், இது இங்கிலீஷ் பேப்பரு, திராவிடன் தமிழ் பேப்பரு, ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு பேப்பர், இது நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கூட்டம் வந்து விக்டோரியா மஹாலில் நடக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. விக்டோரியா மஹாலில் நடக்கிற கூட்டம் வந்து 30 பேர் தலைமையில் வந்து நடக்குது. பிட்டி தியாகராய செட்டி, டிஎம் நாயர், ராமநாராயண ஐயங்கார், நடேச முதலியார், இந்த 4 பேரும் அங்கே இருக்காங்க. 1917 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி நேம் மாற்றிடுவாங்க, சரிங்களா. இவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புளுக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த 3 பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா திராவிடனோட எடிட்டர் நோட் பண்ணிக்கங்க, பக்தவச்சலம் அவர்கள் இருந்திருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. திராவிடன் அதோட எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பக்தவச்சலம், ஓகேங்களா. இதை தாண்டி நீங்கள் இவங்களோட கொள்கையை பார்த்தோம் அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களோட கொள்கை. 1916 டிசம்பர் வெளியிடப்பட்ட பிராமணர் அல்லாதோர் அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, இதான் நம்ம அடித்தளம், ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விக்டோரியா மஹாலில் வந்து நடந்திருக்கும். ஓகே, இப்போது 1920 37 வரைக்கும் காங்கிரஸ் வந்து போட்டி போட்டிருக்காது இதில் எலெக்ஷனில், ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா 1920 ஏ சுப்புராயலு ரெட்டியார் அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. 98 சீட்டில் 63 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் காங்கிரஸ் இந்த தேர்தலில் புறக்கணிச்சது, ஓகேங்களா. 21 26 பனகல் ராஜா அவர்கள் இருந்திருப்பாங்க. நீதி கட்சியின் ஆட்சியோட பொற்காலம்னு சொல்லலாம். நிறைய சமூக சீர்திருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. 26 சுப்பராயன் சுயேட்சையாக இருந்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டியோட ஒரு டைப் பண்ணி இந்த ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் நீதி கட்சிக்கு போதிய இடங்கள் வந்து இருந்திருக்காது ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போ ஆளுநரோட வழிகாட்டுதலின்படி சுப்பராயன் அவர்கள் சுயேட்சை அமைச்சரவையை இது பண்ணியிருந்திருப்பார். 1937 வரைக்கும் முனுசாமி நாயுடு அவர்கள் இருந்திருப்பாங்க. அப்புறம் போப்ளி ராஜா இருந்திருப்பாங்க, சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த 4 பேரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு யார் ஃபஸ்ட் இருந்தால் செகண்ட் இருந்தாலும் கூட டக்குன்னு கேட்டுருவாங்க. நம்ம அந்த ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக இன்னும் டெப்த்தாக பார்ப்போம், ஓகேவா. இவங்க இருந்தபோது என்ன மாதிரி முக்கிய திட்டங்கள் அந்த 1920 37 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கிறது. 2 ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. டேட்டோட இம்பார்ட்டன்ட் 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15. அரசு பணியில் நிறுவனங்களில் வந்து பிராமணர் அல்லாதவர் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு முறையான இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜிஓ வந்து கம்யூனியல் ஜிஓன்னு சொல்லுவாங்க கொண்டு வந்திருப்பாங்க. டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15. மதிய உணவு திட்டம் 1920 சர் பிட்டி தியாகராஜரோட முயற்சியால் வந்து 1000 விளக்கில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவின் முதல் மதிய உணவு திட்டம் வந்து அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதிய உணவு திட்டம் இருக்கும்போது மினிஸ்டராக இருந்தவங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். தியாகராஜ செட்டியார், சென்னை 1000 விளக்கு. ஓகேங்களா? 1926 ஆந்திர பல்கலைக்கழகம், 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம். இந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னை பல்கலைக்கழக சட்டம் வந்து மறுசீரமைக்கப்பட்டது. ஓகேங்களா? மருத்துவத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா அன்ன வரைக்கும் சமஸ்கிருத மொழி வந்து கட்டாயமாக இருந்துச்சு. இவங்க ஆட்சியில் வந்து அதை வந்து நீக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இதெல்லாம் உள்நாட்டு மருத்துவங்களுக்கும் ஊக்கம் அளிச்சிருப்பாங்க. நிர்வாக சீர்திருத்தம் வந்து 1924 பணியாளர் தேர்வு வாரியம். இப்போ நம்ம படிக்க டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1924 இருந்திருக்கும். தகுதியோட அடிப்படையில் தான் வந்து நியமனங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பனகல் ராஜா அரசர் வந்து அவங்க அரசு இருக்கும்போது உருவாக்கப்பட்டிருப்பாங்க. 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவிலேயே முதலாக இந்த அமைப்பு வந்து சென்னை மாகாணம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் தெரிஞ்சுங்க. நிர்வாகத்துக்காக பணியாளர் தேர்வு வாரியம் 1924 ஸ்டேட், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருந்தது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றிருப்பாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை 1921 இந்தியாவிலே முதன்முறையாக பெண்களுக்கு தேர்தலில் வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து 1921 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து நீதி கட்சி வந்து சட்டப்பூர்வமாக்குச்சு. ஓகேங்களா? 1926 முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து நீதி கட்சி ஆதரவளிச்சு. ஓகேங்களா? தேவதாசி முறையை வந்து இவங்க வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1926 இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கோயிலோட சொத்துக்கள் அவங்களோட நிதி நிர்வாகத்தை வந்து முறைப்படுத்துறதுக்கும் அதோட கட்டுப்பாடு வந்து நேரடியாக இல்லாமல் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஹச்ஆர்இ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். தொழிற்சாலைகள் உதவி சட்டம் வந்து 1922 கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை மாகாணத்தில் வந்து தொழில் வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்தது 1922 தொழிற்சாலைகள் உதவி சட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை, சிமெண்ட், அலுமினியம் ஆலைகளுக்கு வந்து கடன் உதவி வழங்குச்சு. நகர மேம்பாட்டு மற்றும் வீட்டு வசதி கழகம். சென்னை மாநகராட்சி குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா குடிசை மாற்று மற்றும் வீட்டு வசதி திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தியாகராய நகர் அப்படி சொல்லிட்டு டி நகரம் சொல்கிறோம்ல, அதை அப்போ தான் கொண்டு வந்தாங்க. இதுவும் நீதி கட்சியோட ஆட்சியில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி குடியிருப்பு பகுதி தான். 1937 வந்து காங்கிரஸ் வந்து போட்டியில் வந்து பங்கு பெற்றிருக்கோம். மறுபடியும் இவங்களோட பார்த்தீங்கன்னா 1939 ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அவங்கள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அன்ன வரைக்கும் நீதி கட்சி அவங்களாம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 1937 வரைக்கும். அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து வெளியே போயிருக்கோம். நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கோம். பெரியார் வந்ததுக்கப்புறம் 1944 வந்து சேலம் மாநாட்டில் வந்து திராவிட கழகம் தீக்கான்னு மாற்றிருப்பாங்க 1944. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டோட அரசியல் வரவில் ஒரு அவுட்லைனாக பார்த்துட்டு போயிடுவோம். ரொம்ப டெப்த்தாக பார்க்க மாட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் டெப்த்தாக பார்ப்போம். இது ஒரு அவுட்லைனாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1928 கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்தையா முதலியார் தான் வந்து இருப்பாங்க. அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருப்பார். இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி முத்தையா முதலியாரை சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை விட்டுட்டிங்க அப்படின்னா 1930 தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன் பில் கொண்டு வந்திருப்பாங்க. 1934 மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 35 இம்ப்ரூவ்மெண்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. 22 பஞ்சமர் அப்படிங்கிற சொல்ல வந்து ஆதி திராவிடம் மாற்றிருப்பாங்க. இப்போ கூட நம்ம இஷ்யூவாக இருக்குது பார்த்தீங்களா, 1922 பஞ்சமர் அப்படிங்கிற இடத்த வந்து
ஆதி திராவிடர்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 14 ஜூலை 1937 வந்து ராஜாஜி அவர்கள் முதல்வராக பதவி வைக்கிறாங்க. 1937 வரைக்கும் முன்னாடி பார்த்தோம் ஒரு ஓவராலாக. அந்த 37க்கு அப்புறத்தில் பார்க்க போகிறோம். 39 வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் 10. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்கிலேய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கேட்காமையே நம்மளோட படையில் வந்து 2ஆம் உலகப் போரில் இது பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. 1947 மார்ச் 23 டி பிரகாசம் வந்து அரசு பதவி இழந்தது. ஓமந்தூர் ராமசாமி அவங்க வந்து முதல்வராகிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா 1947 சுதந்திரம் ஆகிறப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க தலைமையில் தான் சுதந்திர தினம் கொண்டாட்டம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கங்க. சுதந்திரம் அடைகிறப்போ யார் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க? ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். 1949 ஏப்ரல் 6 ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஜனவரி 26 1950 வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நமக்கு அமலுக்கு வந்தாங்க. இதெல்லாம் வேகமாக சொல்கிறேன்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நான் அழுத்தி சொன்ன இடம்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 1952 ராஜாஜி அவர்கள் முதல்வராக பதவி ஏற்பார். அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் 1954. ஓகேங்களா, அதோட காரணமாக இவர் ராஜினாமா பண்ணுவார். அப்புறம் காமராஜர் அவர்கள் வருவாங்க. இதை முன்னாடியே பார்த்தோம். அக்டோபர் 1953 ஆந்திரா மாநிலம் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமராஜர் அவர்கள் வந்து பதவி வைக்கிறாங்க ஏப்ரல் 13 1954. இவங்களோட 9 வருடங்கள் வந்து பணியாற்றியிருப்பாங்க முதலமைச்சராக. அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1955 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து தொடங்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட். எட்டயபுரத்தில் கொண்டு வர்றாங்க. 1956 வந்து தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். 1958 தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பி படிக்கும்போது மனப்பாடம் ஆகிக்கும். தெரியலையே அப்படின்னு சொல்லி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். நமக்கு வந்து இயர்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெமரைஸ் ஆகிடும். ஓகேங்களா. 1961 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு என அரசு ஆவணங்களில் பயன்படுத்த அறிவிப்பு வெளியிடுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1961 பிப்ரவரி 24 காங்கிரஸ் இருக்கும்போதே தமிழ்நாடுன்னு அரசு ஆவணங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொண்டு வந்துடுறாங்க 1961. பட் இது எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸில் கேட்டதில்லை. பட் இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். 1961 நில சீர்திருத்த சட்டம். 30 ஏக்கர் வந்து உச்சவரமாக நிர்ணயிக்கிறாங்க. 63 அக்டோபர் 2 வந்து காமராஜர் அவர் ராஜினாமா பண்ணுறாங்க. இதை வந்து அரசியல் தற்கொலைன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா. காமராஜர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து ராஜினாமா பண்ணுறது வந்து ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமமானது. அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து தனித்து ஆட்சியை பிடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம். அதுக்கப்புறம் பக்தோச்சலம் வந்திருப்பாங்க. இதில் நிறைய ஹிந்தி எதிர்ப்பு நிறைய நடக்கும். இதில் வந்து சரியா இந்திய ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஜனவரி 26 1965. இதுக்கப்புறம் ஹிந்தி போராட்டம், நிறைய கொலைகள் எல்லாம் நடக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது திமுக ஆட்சியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அண்ணா அவர்கள் வந்து செப்டம்பர் 17 1949 டிஎம்கே உருவாக்குறாங்க. அப்போ செப்டம்பர் 17 சமூக நீதி நாள்னு சொல்லுவோம். ஏன்னா பெரியாரோட பிறந்தநாள்னால, சரிங்களா. அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் செப்டம்பர் 17 அவரோட பிறந்தநாளை வந்து ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க. பார்த்துங்க. அண்ணா முதல்வராகிறார் 1967 பிப்ரவரி 6. ஜனவரி 14 1969 மதராசு மாநிலம் தமிழ்நாடு பெயர் மாற்றம். திரும்ப சொல்கிறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனவரி 23 1968 இருமொழிக் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அண்ணா அவர்கள் பெரியல்ல. ஜனவரி 23. ஜனவரி 20 1968 சுயமரியாதை திருமண சட்டம். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம். சுயமரியாதை திருமண சட்டம் 1968. அண்ணா அவர்கள் வந்து நிறைய படிக்க வேண்டியதில்லை. தமிழ்நாடோட பேர் மாற்றம் பண்ணது இருமொழிக் கொள்கை 68 சுயமரியாதை எல்லாமே ஜனவரியிலே வந்திருக்கும். நான் வச்சுங்க. பிப்ரவரி 10 1969 வந்து கருணாநிதி முதல்வராக பதவி வைக்கிறாங்க. ஏடிஎம்கே உருவான தெரிஞ்சு வச்சுங்க. 1972 எம்ஜிஆர் அக்டோபர் 14. ஓகேங்களா. டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு உருவாக்கின கட்சி தான் ஏடிஎம்கே. ஓகேங்களா. வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் 1969 ஜூன் 13. அக்டோபர் 2 1969 ராஜமன்னார் குழு அமைப்பு. அதாவது
மாநில உரிமைக்காக முதலாக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை அதாவது ஒரு அமைப்பை கொண்டு வந்துச்சு அப்படின்னா ராஜமன்னார் கமிட்டி டிஎம்கே பீரியடில் கலைஞர் அவர்களை வந்து முதலமைச்சராக இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1969 ராஜமன்னார் அமைப்பு. 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வர்றாங்க ஏப்ரல் 20. 75 வரைக்கும் பிச்சைக்காரர் மறுவாழ்வு, கண்ணொளி, ஊனமுற்றோர் மறுவாழ்வு, அனாதை சிறுவர் திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா 1989 பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம். 1989 டிசம்பர் 29 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகோ அவர்கள் வந்து டிஎம்கே வந்து நீக்கப்படுறாங்க 1993. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு சென்னையோட மெட்ராஸுங்கிற பேரை சென்னைன்னு மாற்றுறாங்க 1996. 1969 தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறாங்க, 96 சென்னைன்னு பேர் மாற்றுறாங்க. 1999 முதல் உழவர் சந்தை மதுரை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2006 ஜூன் 3 ₹2 1 கிலோ அரிசி திட்டம். இது அண்ணா அவர்களோட கனவு திட்டமாக இருந்திருக்கும். சரிங்களா? நம்ம தந்தை பெரியார் அவர்களை பற்றி கொஞ்சம் வேகமாக இதில் பார்த்துருவோம். நம்ம யூனிட் 6 வந்து இதோட தொடர்ச்சி பார்ப்போம். தனியாகவே நமக்கு பெரியார் அண்ணாவை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீதி கட்சியை பற்றி இன்னும் டெப்த்தாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வேகமாக போய்ட்டு நினைக்க வேண்டாம். யூனிட் 5 இந்த இதுக்கு இவ்வளோ பார்த்தாலே போதுமானது. நம்ம யூனிட் 6 டெப்த்தாக பார்ப்போம். நீதி கட்சினா என்ன, அது என்னென்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு இதுக்கும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? செப்டம்பர் 17 சமூக நீதி நாள்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1879 பெரியார் அவர்கள் வந்து ஈரோட்டில் பிறக்கிறாரு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோர் வெங்கடப்பர், சின்ன தாயம்மாள், துணைவியார் நாகம்மையார் முதல் மனைவி, 2ஆம் மனைவி மணியம்மையார். ஓகேங்களா? 1948 இது பண்ணியிருப்பாங்க. ஈரோடு நகர்மன்ற தலைவராக வந்து 1917 19 வரைக்கும் பணியாற்றியிருப்பார். தமிழ்நாட்டிலே முதலாக குடிநீர் விநியோகம், அதாவது இவ்வளோ வீடு வீடுக்கு அந்த பைப் லைன் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, இதை அப்பயே வந்து அவர் செஞ்சு பார்த்துட்டார். ஈரோட்டில் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கார் பெரியார் அவர்கள். நிறைய ஒரு முற்போக்கான விஷயங்கள் வந்து பெரியார் நிறையா கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? 1919 25 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்திருக்காரு. காங்கிரஸில் 19 இணைகிறாரு. மகாத்மா காந்தியோட கொள்கையால் ஈர்க்கப்படுறாரு. 1919 இவர் காங்கிரஸில் இணைகிறாரு. 1924 வைக்கமில் வந்து வைக்கம் போராட்டம். அதே தான், கோயிலை சுற்றி இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நடக்கிறதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக போராடி வெற்றியும் பெறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு வைக்கம் போராட்டம் 1924. திருவிக்காவால் தான் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு நம்ம வந்து பெரியார் வந்து அழைச்சிருக்காங்க, திருவிக்கா அவர்கள். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1921 கள்ளுக்கடை மறியல் வந்து ஈரோட்டை தன்னோட சொந்தமான 1000 தென்னை மரங்களை வெற்றி வீழ்த்துறாரு. இதுக்கு சப்போர்ட் பண்ணது நாகம்மையாரும் கண்ணம்மாள் அவர்களும். காந்தி அவர்களும் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், இந்த கள்ளுக்கடை போராட்டத்தை வந்து நிப்பாட்டுறது என் கையில் இல்லை, அது தமிழ்நாட்டில் இருக்க 2 வீர மங்கை கையில் தான் இருக்குது, நாகம்மையார் கண்ணம்மாள் அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 1925 பார்த்திங்க அப்படின்னா சேரமான் தேவி குருகுலம், அந்த திருநெல்வேலி சைடு தெற்க ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவர் பிராமணர் இவங்களுக்கு வந்து ஒரு பாகுபாடு. சரிங்களா? இதெல்லாம் வந்து உணவு பாகுபாடு வந்து காட்டப்பட்டிருக்குது. இதை அவர் கண்டித்து காங்கிரஸ்லேருந்து விலகியிருப்பார். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த வகுப்பாரி தீர்மானம்லாம் கொண்டு வந்திருப்பார், நிறைய டைம் கொண்டு வந்திருப்பார், அதை நிராகரிச்சிருப்பாங்க. அதனால தான் அவர் வந்து 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அவர் வந்து விலகியிருப்பார். ஓகேங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925 பெரியாரால் கொண்டு வரப்பட்டது. முக்கியமானது பார்த்திங்கன்னா 3 மாநாடு எங்கெங்கே நடந்துட்டு கேட்பாங்க. 1929 செங்கல்பட்டு, 1930 ஈரோடு, 1931 விருதுநகர் மாவட்டத்தில். யார் சவுந்தரபாணி இருந்தாப்புல, ஜெயக்கர் இருந்தாங்க, சண்முகம் செட்டியார் இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் அவர்கள் வந்து இந்த கருத்தடை, அதாவது அதை பற்றி சொல்லியிருப்பார். சரிங்களா? ஒரு மாநாட்டில் வந்து அது தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை பற்றி சொல்லியிருப்பார். சரிங்களா? அது மாதிரி தெரிஞ்சு சொல்லுங்கள். ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு புக் ரிலீஸ் சொல்லியிருப்பாங்க கற்பாச்சி சொல்லிட்டு. அது எந்த மாநாடுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். புரோகிதர் மற்றும் சடங்குகள் இல்லாத திருமணங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறாங்க. 1967 வந்து சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. இதான் வந்து சுயமரியாதை திருமணம் சொல்கிறாங்க. பெரியார் அவர்களோட இதழ்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசு சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வமான இதழ் 1925 குடியரசு. புரட்சி வந்து 1933, 34 பகுத்தறிவு,
விடுதலை 35 இருக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறதுல வந்து அவர் புனைப்பெயரை வச்சு கட்டுரை எழுதியிருப்பார். ஓகேங்களா. நம்ம பெரியார் பற்றி இன்னும் டெப்த்தாக படிப்போம். இது ஒரு மேலோட்டமான இது மட்டும்தான். நம்ம யூனிட் 6ல் இன்னும் ரொம்ப டெப்த்தாக படிப்போம். இது ஜஸ்ட்டு இது ஒரு அப்படியே ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். பெரியார் வந்து 1932 நீலாம்பிகை அம்மையார் மூலூர் ராமதம் அவங்க முன்னிலையில் வந்து பெரியார் அப்படி சொல்லிட்டு பட்டம் வழங்கினாங்க. 1938 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1970 வந்து யுனெஸ்கோவில் வந்து இவருக்கு தெற்காசிய சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 1970 நீதி கட்சியோட தலைவர் இவர் பார்த்திங்க அப்படின்னா சிறையில் இருந்து நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் 38. 37 39 ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய இந்தி திணிப்புக்கு வந்து போராடுறாங்க. 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் அப்படி சொல்லி நீதி கட்சி பேரை வந்து மாற்றுறாங்க. அண்ணாவின் தீர்மானம் யார் தீர்மானத்தை வாதிச்சிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. எழுத்து சீர்திருத்தம் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நா இதெல்லாம் வந்து அந்த டைப் ரைட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். அதனால் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். 1978 வந்து எம்ஜிஆர் தலைமையிலான அரசு வந்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கும். 1978 எம்ஜிஆர். பெரியார் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் ஃபாரின் விசிட்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் தான். 1929 30 பார்த்திங்க அப்படின்னா மலேசியா போயிருப்பாங்க. 31 32 ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சோவியத் யூனியன் போயிருப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையால் இவர் ஈர்க்கப்பட்டிருப்பார். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ பெரியார் அவர்களும் சிங்காரவேலர் அவர்களும் இணைந்து ஈரோடு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு இதை பிளானை வந்து 1932 கொண்டு வந்திருப்பாங்க. இது சமூக பொருளாதார திட்டத்துக்காக. அது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். கீழ்த்தட்டு மக்களை வந்து எப்படியாவது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருந்திருக்கும். இப்போது இந்த வீடியோ இதோட ரேப்பப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த நம்மளோட சிலபஸ் ஓரியண்டாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக படிக்க வர எல்லாருமே வந்து இந்த மாதிரி சிலபஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுல் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மெயின்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது கையில் கண்டிப்பாக இருக்கணும். இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூனிட் எனக்கு பெருசாக ஸ்கூல் புக்கில் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம அங்கங்கே பிச்சு இருக்கும். நம்ம அதை ஒட்டுக்காக சேர்த்தா படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். என்ன தான் நம்ம வீடியோ பார்த்தாலும் ஒரு அவுட்லைன் தான் நமக்கு புரியும். இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் டேட்டாஸ்லாம் நம்ம வந்து நம்மளாவே சேகரித்து ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த பெரியார் அண்ணா வந்து நம்ம யூனிட் 6 தெளிவாக பார்ப்போம். இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இந்த இதுக்கு. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.